இங்கே ஒரு பக்கம் உட்காந்து அந்த மீனெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்கல்ல கருவாடு போடுறதுக்கு நாங்கள் உட்காந்து சமையல் செஞ்சுட்ருக்கோம். இங்கே கரண்ட் எந்த வசதியுமே கிடையாது. இங்கே சோலார் லைட் மட்டும்தான், சின்ன சோலார் போட்டிருக்காங்க. அது வந்து வீட்டை சுற்றி வந்து இந்த குட்டி குட்டி பல்ப் வந்து போட்டிருக்காங்க. இந்த பல்ப் எதுக்கு அப்படிங்கன்னா ஏனை எதுவும் வராமல் இருக்கிறக்காமா. அது போக வந்து வாட்டர் பாட்டில் வந்து குட்டி குட்டியாக கல் போட்டு வீட்டை சுற்றியுமே வந்து தொங்க போட்டிருக்காங்க. அதான் வந்து இவங்களுக்கு ஏனை தான் வந்துச்சு அப்படின்னா சவுண்டு கேட்கறக்காக ஒரு பாதுகாப்பு இவங்களுக்கு. ஆனால் கரண்ட் வசதி தண்ணி வசதி எதுவுமே இல்லை. தண்ணி வேணும்னா கீழே ஆற்றுக்கு இறக்கி போய் தான் எடுத்துகிட்டு வரணும். எந்த ஒரு இதுவும் இல்லை. அவங்க வந்து சிரமம் தான். ஆனால் வந்து இது வெயில் காலம்னா தண்ணி ரொம்ப இறங்கி போயிடுச்சு. அதே வந்து மழை காலம் அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் உட்காந்துருக்க வரைக்கும் அவங்க வீட்டுக்கு முன்னாடி வரைக்கும் தண்ணி வந்துடுமாம்மா, மேலே ஏறிடும். அப்போ வந்து பிரச்சனை இருக்காது அவங்களுக்கு, தண்ணிக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம். ஆனால் சிரமம் தான். அப்போ நாங்கள் சமைச்சிருக்க தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டுக்கார கீழே தாட்டி விட்டோம், போய் ஆற்றுக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னா அவங்க கீழே இறங்கி போகும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஏனை. அப்போ தான் இவங்க போகிறக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் வந்து இதெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு போயிருக்கும் போல, ஏனை வந்து கூட்டம் வந்திருக்கும் போல. பார்த்திங்கன்னா ஒரு கால் தடம் பாருங்கள் யானையோட எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. அதை அவங்க பார்த்துட்டே போனாங்க. சரி நமக்கு சமைச்ச தண்ணி வேணும், இந்த சிரமம் தான், தண்ணி இல்லாமல் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு சரி இவங்க பயந்துட்டு போய் எடுக்க போயிட்டாங்க. பார்த்திங்கன்னா கூட்டமாக வந்து எல்லாம் குடிச்சிட்டு போயிருக்கும் போல. நம்மளால இங்கே வீட்டில் வந்து டிவி இல்லாமல் செல் இல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் இவங்க காட்டுக்குள்ளே வந்து எந்த ஒரு வசதி இல்லாமல் இதாக இருக்காங்க. கொஞ்சம் பயம்தான், ஆனால் இதுவும் ஒரு சந்தோஷமாக இருக்குது. யாருக்கோட சேர்ந்து வாழ்கிறாங்க. பார்த்திங்கன்னா இங்கே தான் கூட்டமாக வந்து எல்லாம் இறங்கி தண்ணி குடிச்சிட்டு போயிருக்கு. இந்த இடத்துல தான் பயமாக இருந்துச்சு பார்க்கறக்கு. இருந்தாலும் அது ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.